வணக்கண்ணே. வணக்கம். இளையராஜா சாருக்கு 84 பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்க வந்திருக்கீங்க. சாரோட உங்களோட கருத்துக்கள் என்ன? சாரை பற்றி ஒரு சின்ன விஷயங்கள் பேசுங்க. வாழும் இசையகம் நடமாடும் இசை பல்கலைக்கழகம் இசை ஞானி டாக்டர் இளையராஜா அவர்களினுடைய 84வது அவதரித்த திருநாளில் நாங்கள் எல்லாம் இங்கே அவரை ஒரு பக்த கோடிகளாக எண்ணி அவரை நாங்கள் தரிசிக்க வரை தந்திருக்கின்றோம். காரணம் என்னவென்றால் 1976 14ஆம் தேதி மே மாதத்தில் அன்னக்கிளி படம் துவங்கி இன்று வரை 1540 படங்களுக்கு மேல் இசையமைத்துக் கொண்டிருக்கின்ற வாழும் இசையகம் இவரை போன்ற ஒரு மகான், இசை சக்கரவர்த்தி, இசைக்கான பிரம்மா, இசைக்கான படைப்பு இவரின்றி வேறு யாரும் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்பேற்பட்டவரை நாங்கள் உலகத்தில் 8 அதிசயங்களை சொல்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை வரையில் அவர் எங்களுக்கு அவதார புருஷன் 9வது அதிசயமாக காண வந்திருக்கின்றோம். தமிழகம் மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களிலுமிருந்தும் அவரை காண பக்த கோடிகளாய் அவரை தரிசிக்க வந்திருக்கின்றோம். அவர் சொல்லில் எத்தனையோ சொற்கள் இருந்தாலும் அவர் சொல்வதில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்றால், ஆத்மராகம் ஒன்றில்தான் ஆடும் உயிர்கள் என்றுமே. அவர் பாடிய பாடல்ல இசை எதிலும் அடங்காது அப்படிங்கிறது அவர் சொன்ன வாக்கியம். ஆகவே அவரும் யாரிலும் எந்த விதத்திலும் அடங்க அவர் ஏற்புடையதாக இருக்க மாட்டார். அவர் இசையை படைப்பதற்காகவும் இசையை இந்த மக்களுக்கு வாழ்நாள் முழுக்க கொடுப்பதற்காகவும் படைக்கப்பட்ட வாழும் ஜீவன் எங்களுடைய ஆத்மா இசை ஞானி இளையராஜா அவர்களுக்கு இந்த 84வது ஆண்டின் அகவை திருநாளில், பிறவி திருநாளில், அவதரித்த திருநாளில் வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றேன். வணக்கம், நன்றி. என் பேர் ஸ்ரீவித்யா. நான் சென்னை நகர்லேருந்து வரேன். ராஜா சார் பர்த்டே, எல்லா பர்த்டேக்கும் நான் அவரை மீட் பண்ணி விஷ் பண்ணுறது என்னோட வழக்கம். ராஜா சார் பிறந்ததுலேருந்தே அவரோட பாடல்களை கேட்குறேங்கிறது எனக்கு ரொம்ப பொருந்தும். வேறு யாருக்கும் பொருந்துமோ இல்லையோ, ஏன்னா அவர் இசையமைக்க ஆரம்பித்த வருஷம்தான் நான் பிறந்த வருஷம். அதனால் எனக்கும் அவருக்கும் உள்ள பிணைப்பு அந்த பந்தம் என்றென்றுக்கும் ஆனது. அது சொல்லி முடியாது. அவரோட பாடல்கள் கேட்டு அதிலேயே ஊறி போய் வளர்ந்ததுனால எங்களுக்கு வேற எந்த பாட்டையும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே ஏற்பட்டதில்லை. என்றைக்கும் ராஜா சாரோட ஃபேனு நாங்கள் இதே மாதிரி தான் இருப்போம். அவரை சந்தித்து அவர்கிட்ட ஆசி வாங்கிறதுல எனக்கு நான் பண்ண பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு வருஷமும் அவரோட ஆசி வாங்கிறது எனக்கு ரொம்ப நான் பண்ண பெரிய பாக்கியம். இது எனக்கு கோவில் மாதிரி, இசை கோவில் தான் நான் சொல்லுவேன். இந்த இசை கோவிலுக்குள்ளே அவரை, என்னோட இசை கடவுள் அவர் தான். அவரை பார்த்து நான் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஈண்டெடுத்த ஒரு தாயாக இருப்பினும் இசை அவர் ஒரு பிரவாசம் நம்ம சொல்லணும் இல்லையா? கண்டிப்பாக. நீங்கள் அவரை சாரை பார்க்க வந்திருக்கீங்க, புகைப்படம் எடுக்க வந்திருக்கீங்க. இனிமே தான் எடுக்கணும். லைனில் நிற்கிறீங்க. ஆமாம், சரி, ரொம்ப நன்றி மேடம். முதல்ல இளையராஜா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நான் ஒரு மியூசிஷியன், டபிளிஸ்ட்டு ப்ளஸ் கீபோர்டிஸ்ட்டு. இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க காரணம் என்னென்னா அவர் மியூசிக் தான். அவர் மியூசிக் கேட்டு நாங்கள் மியூசிக் கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒவ்வொன்றா ஒரு ஆர்கெஸ்ட்ரா வைக்கிற அளவுக்கு இந்தியன் ஆர்கெஸ்ட்ரான்னு வச்சுருக்கேன். என் பேர் திருமுருகன். நான் திருமலை வாயிலேருந்து வந்தேன். திருமலை வாயில். சரி, சாரோட இசையை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்கள். இசையை அவர் எங்களுக்குள்ள முக்கியமாக உடலில் எப்படி ரத்தம் முக்கியமோ அது மாதிரி இசையும் எங்களுக்கு ரத்தமும் சதையும் முக்கியம் இல்லையா? ஆமாம். சரி. இது சார் இதான் முதல் முறையாக நான் பார்க்க வந்திருக்கேன். ஆனால் ஆல்ரெடி அவர் கான்சர்ட் இப்போ லாஸ்ட்டாக 30th கூட நாங்கள் போயிட்டு கலந்துக்கிட்டேன். நான் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா வேலியான் நேரு ஸ்டேடியம் பார்த்து நேரு ஸ்டேடியில் பார்த்துருக்கேன். சரி, ரொம்ப நன்றி சார்.